மரியாதைக்குரிய நிவாஸ் காஃபி ஸ்ரீனிவாஸ் காஃபி பாலகிருஷ்ணன் அவரு இந்த நிகழ்வுல விருது வாங்குறாரு. அவரு போடுற காஃபிக்கு மயக்காதவங்க யாருமே கிடையாது. நேற்றைக்கு வைரமுத்து ஐயாவுடைய பிறந்த நாள். கடந்த ஆண்டு பொன்மணி திருமண மண்டபத்தில் அவருடைய பிறந்த நாள் அவங்க குடும்பத்தார் ஏற்பாடு செய்து எல்லா தமிழ் அமைப்புகள் தமிழ் ஆர்வலர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு பிறந்த நாள் வச்சாரு. அப்ப என்னையும் அழைச்சிருந்தாங்க. நான் ஐயா கிட்ட, ஏன்னா எங்க இட்லிக்கு அவர் மிகப்பெரிய சுவைஞர், இனியவன். உங்க இட்லி மாதிரி செய்ய முடியாது, பலருக்கும் பகிர்ந்து கொடுத்து ரசித்து உண்டேன், இனியவன் பக்கத்துல யார் வர முடியாது, பெரிய கவிதையாவே சொல்லுவார். அவர்கிட்ட ஐயா நான் அந்த நிகழ்வுக்கு காஃபி ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொன்னேன். சொல்லிட்டு நிவாஸ் காஃபி பாலகிருஷ்ணன் கூப்பிட்டு ஒரு 200 காஃபி அங்க முன்னாடி ஸ்டால் போடுங்க. அந்த காஃபியோட சுவையை பல முறை என்கிட்ட ரசிச்சு சொன்னாரு. இன்னைய நாட்களே அந்த காஃபியோட சுவை இருக்கு. மகா கவிதை அப்படிங்கிற நூல் ஒன்று வெளியிடுற காமராஜர் அரங்கத்துல அந்த நிகழ்ச்சியில நான் எழுதின புத்தகத்தை தமிழக முதல்வர் வெளியிடுறாரு. முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம், கமலஹாசன் உள்ளிட்டவங்க எல்லாம் பெற்றுக்கொள்றாங்க. அந்த நிகழ்வில் அதே சுவையான காஃபி கிடைக்குமா, ஆனா அதுக்கு உண்டான தொகையை நீங்க வாங்கிடணும் அடிக்கடி கூட தொந்தரவு விடுவேன். காரணம், காஃபி அவ்வளவு அற்புதமா இருந்ததுன்னு சொல்லி அந்த அற்புதமான காஃபி செய்து கொடுத்த அந்த நிகழ்ச்சிக்கும் முதல்வர் உட்பட அந்த நிகழ்ச்சி கலந்து கொண்ட எல்லாத்துக்குமே காஃபி செய்து கொடுத்து அத்தனை பேருடைய அபிமானம் பெற்ற மரியாதைக்குரிய ஸ்ரீனிவாஸ் காஃபி பாலகிருஷ்ணன் அவருக்கும் இன்னைக்கு விருது கிடைக்குது. இந்த மாதிரியான ஒவ்வொரு துறையிலையும் சிறந்து விளங்குறவங்களை கூப்பிட்டு மேலும் மேலும் உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மாபெரும் பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம கீதம் பழனிசாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் ஒரு ராயல் சல்யூட். அதே போல ஒரு பெண்மணியாக இருந்து இன்னைக்கு ஒரு அறக்கட்டளை நடத்தி வாழ்க்கையில கடந்து